வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுடைய மொபைலில் பிஎஸ்என்எல்லுடைய VoLTE எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுடைய வாய்ஸு உங்களுடைய கிளியராக கேட்கும். ஸோ அது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரில் பிஎஸ்என்எல் 4G கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு எப்படி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நான் செட்டிங்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். இதான் செட்டிங். நான் செட்டிங்கை ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, டுவல் சிம் மொபைல் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சிம் 1ல் நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சிம் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்கள அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்குது பாருங்கள், VoLTE HD ஹால். இது இப்போ என்ன ஆஃபில் இருக்குது. நான் இதை ஆன் பண்ணுறேன். நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கால் பண்ணும்போது கிளியராகட்டும் உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும். ஸோ இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே உங்களுடைய பிஎஸ்என்எல்ல மொபைலில் VoLTE ஈஸியாகவே ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இனி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களுடைய ஏரியாவில் பிஎஸ்என்எல்லுடைய 4G நெட்ஒர்க்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, NPERF அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, NPRF.com சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதனுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் ஒரு 3 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, கவரேஜ் மேப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்டில் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளாலே போகும். இதிலே கொடுத்துருப்பாருங்க 3G 4G 5G கவரேஜ் மேப்பு இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 4G கவரேஜ் எதுக்கு செக் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு. ஸோ அதனால் பிஎஸ்என்எல் மொபைல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒவ்வொரு கலராக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் உங்களுக்கு டவர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர், அது இங்கே 2G. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர், அதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3G. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கிடைச்சா அது உங்களுக்கு 4G. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் கிடைச்சா 4G ப்ளஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் கிடைச்சா உங்களுக்கு 5G. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏரியாவில் 2G கிடைக்குதா 3G 4G கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாவோட நேமை இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுக்குறேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகர்கோவில், கன்னியாகுமரியில் மெயின் சிட்டி நாகர்கோவில். ஸோ நான் அதனால் நாகர்கோவில்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி ஷோவாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், எனக்கு நாகர்கோவில் இன்னும் இருக்குது. இதுதான் எனக்கு நாகர்கோவில். இதுலேயே கரெக்டாக ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆரஞ்சு கலரில் நிறைய இடம் கிடைக்குது. நிறைய இடத்துல நமக்கு 4G கிடைக்குது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரு இந்த மாதிரி ஷோ ஆகுது. இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஷோ ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G கிடைக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கோட்டார் கொடுத்துருக்கு, அடுத்த பிறகு சந்தோம் நகர் கொடுத்துருக்கு, கணேசபுரம் கொடுத்துருக்கு, வெட்டூர்னி மடம், அப்படி பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு 4G கிடைக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில். இதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏரியாவில் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் 4G டவர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நமக்கு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி ஜூம் பண்ணியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இதே போல் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் கிடைச்சா உங்களுக்கு 4G கிடைக்குதுன்னு அர்த்தம். இதே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருந்தால் அந்த இடத்துல மட்டும் 3G கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே உங்களுடைய ஏரியாவில் 4G கிடைக்குதா, 2G கிடைக்குதா, 3G கிடைக்குதான்னு ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.